போயிட்டா இங்கதான் வரவா அண்ணா பெட்டிக்கார அண்ணா பெட்டிக்கார அண்ணா இந்த ஊர்ல முத வந்தேன் யாருக்கிட்ட அண்ணா நான் போவேன் பூஜாரி பாரு சாமி மறைச்சு படுத்துருக்கிறாரு பாரு சாமி விட்டா வெளி ஓடி போயிருன்னு சொல்லி கோயில சாமிக்கு வெளியே தட விடாம மறைச்சு படுத்துருக்கிறாரு பாரு அவர்கிட்ட போ அது எங்களுடைய அப்பா எங்க அப்பா அப்படா இருந்தாக்கா அதுக்கு என்னப்போ அப்பதான் பிரச்சனையே இல்ல இல்ல நான் முத வந்தேனே யாருக்கிட்ட தான் போவேன் இல்ல கோயில் தர்மகர்த்தா கிட்ட போவேன் என்ன பாரு நம்ம அண்ணா அருமையா சூப்பரா இருக்கிறாரு பாரு யூடியூப் செல்வண்ணா அப்படியா அவர்கிட்ட போவேன் என்னோட பேசுவதற்கு ஐயோ ஒரு கொஞ்சம் கூட காண மாடி முண்டை அடுத்து போட்டா இருக்கிற ஆங்குஞ்சி பொங்குஞ்சி எல்லாம் ஒரு ஷேர் மணி ஆட்டோவுக்கு ஆகும் ஒரு ஷேர் ஆட்டோவே நம்பும் இவ குஞ்சு நினப்புல வந்திருக்கிற 12 மணிக்கு நான் அதெல்லாம் கேட்கல பள்ளி என்ன போவா இல்லைனா இல்ல எனக்கெல்லாம் யாருக்கிட்ட போகலாம் வேணாம் சித்தால வேலை பாக்கி இருக்குதான் இல்ல எனக்கு வேணாப்பா இல்ல இப்பேர் விட்ட ஊர்ல வந்தானே என்ன பார்த்து எப்படி தெரியுமா என்ன பார்த்து ஐயோ இல்ல ஒரு கதையை கேளு மணிக்காணிக்கு போச்சே கெப்படா மண்ணு படுத்தாடு பனிசேனிக்கு போతే గెప్పనంట మన్ను పడతాడు ఇట్లా ఉండితే మొట్ట పొక్కనంట మొట్ట పడతాడు ఏం చేస్తావు அதாவது எப்படி தெரியுமா என்ன பார்த்து உனக்கு பாட்டெல்லாம் தெரியுமா பாட்டெல்லாம் விட்டுக்கிட்டாயா எப்படி தெரியல பாட்டெல்லாம் விட சொல்ற கிழிச்சு விடாது அதான் அப்ப எப்ப விட்டா 10 வருஷத்துக்கு முன்ன விட்டேன் சின்ன பையனாரில பாட்டுல விட்டா ஆமா அப்ப நுழைஞ்சு என்ன பண்ணுது இப்ப நுழைய மாட்டேங்குதுடா பாட்டு ஏதோ ஒன்று தானே நுழையினாரா ஏய் நான் இல்ல என்ன கேட்டேன் அத்தை பத்த மல்லி எப்போ அத்தை பத்த மல்லி எப்போ ஏ ஆசை கேட்ட முல்லப்பூ மாமல கண்ண பிடிக்க மொட்டமா மொட்டமா எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அத உடச்சிடாத பாக்குறவை கில்லாடி என் அக்கா பொண்ணு அஞ்சல என் அக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்சேன் பாரு பாப்பா தம்பி வந்து ஒரு கையை வார்த்தை
ஏப்பா இப்படி அடிக்கிற? உள்ள ஓடி ஓடி போட்டுருக்க. அண்ணா அண்ணா இங்க வா. நீ பாடக்கூடிய பாட்டு எப்படி இருந்து தெரியுமா? எனக்கு கொஞ்சம் உணவு கொடுக்கல அண்ணா. உனக்கு தான் இல்லன்னு தெரியுமா? எனக்கு என்னது? நீ தான் பம்பாய்க்கு போயிட்டு வந்தியா? இல்ல கொடுக்கல. ஏய், நீ பாடக்கூடிய பாட்டு இல்லி முழுசா கேள்றி. நீ பாடக்கூடிய பாட்டு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு கேட்டேன். ஓ அடி மொச்ச கொட்ட பல்லழகி அப்புறம் மூத்த மூத்த சொல்லழகி சீமையில பேரழகி செஞ்சு ஆடிந்தானா செஞ்சு வச்ச மாரழகி மொச்ச கொட்ட பல்ல அழகி முட்டை முட்டை சொல்ல அழகி மொச்ச கொட்ட பல்ல அழகி முட்டை முட்டை சொல்ல அழகி சீமையில பேரழகி செஞ்சு வச்ச மாரழகி அப்படியா? இல்ல இருக்கட்டும் விடுங்க. அண்ணா ஏய் தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிடுறா. நீ நானும் அண்ணன் தங்கச்சி தானே? நான் அண்ணன் தங்கச்சி தானே? உன்னோட உடன் பிறந்த தங்கச்சின்னு தானே சொல்றேன். ஆமா. எங்க கை வைக்கிறேன்? எங்க ஏன் என்ன ஆகி போச்சு? இல்ல போனா போதுன்னு பாக்குறேன். இன்னும் ஒரு வாரத்தை கூத்துரு பாடி அடிக்க வச்சு பாடி சாப்பிட்டு. போட்டு புள்ள சப்பர் பாடி உள்ள போட்டு பாடி பாடி போட்டு புள்ள சப்பர் பாடி உள்ள போட்டு பாடி பாடி நாலாவது அடிய வந்தேன். அந்தான கூட்டிட்டு போயிரு. ஏய் என்ன 100 மில்லி இல்ல அதெல்லாம் என்னோட உடன் பிறந்த என்னோட தம்பி சகோதரர்கள். ஆமா. அதனால அண்ணா கண்ணு கண்ணு சின்ன பாப்பு நல்லா தெளிவா தான் பேசண்டா. கண்ணு சின்ன பாப்பு சின்ன நீ பேசுறத பார்த்தா எனக்கு ஒரு வித்தியாசமா தெரியுது. வித்தியாசமெல்லாம் ஒண்ணும் இல்ல. கண்ணு தொங்குச்சு என்ன தங்கச்சி? தங்கச்சி தங்கச்சி நீங்க நானும் அப்படி நல்ல இலக்கமா கூப்பிட்டு யா நீங்க நானும் அண்ணனும் தங்கச்சி தானே? ஆமா. ஏய் 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 ஏண்டா? இல்ல அண்ணன் தங்கச்சி தானே? அண்ணன் தங்கச்சின்னா கட்டி பிடிச்சு பேசுறாடா. நம்மளாம் பேசணும். சின்ன பிள்ளையில எல்லாம் அது வந்து இவள புள்ளையில பேசணும். சரி இப்ப நானும் வயசுக்கு வந்து 16 வயசு ஆயிருக்கும்ல. நீ பண்ணலாமா அந்த மாதிரி? என்ன பண்ணி விட்டாரு? அப்படியே ஏத்தி விட்டாரு. சரியா அண்ணா லீவ் விடக்கூடாதுன்னு எல்லாம் கிளம்பிட்டாங்க. இல்லப்பா இருக்கட்டும், அதான் இருக்கட்டும், பரவாயில்ல அண்ணா. அப்படி இருந்துட்டாலும் இது என்ன ஒரு மாநகரம்? ஐயுமா ஆமா, மிட்டாபுதூர். மிட்டாபுதூர் அப்படின்டா நமக்கெல்லாம் ஒரு தாய் திருநாடு. அப்பேற்பட்ட தாய் திருநாட்டுல ஆனா பிறந்த அப்பமார்களுக்கும் பெண்ணாக பிறந்த யாவற்ற தாய்மார்களுக்கும் போய் கொண்டிருக்காங்க. ஆமா, பள்ளிக்கு செல்லும் மாணவி மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் என் முத்தான முத வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அதே செல்வன் அப்படியா? ஆனால் அண்ணா அப்படி இருந்துட்டாலும் எப்படி தெரியுமா? மிட்டாபுதூர்ன்றா நமக்கெல்லாம் அவர் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அதாவது நமது யூடியூப் செல்வண்ண அவரெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நம்மளை காத்து கொண்டு பார்த்து கொண்டு அவரும் நம்மளோட தொடர்ந்து வந்து கொண்டிருக்காரு. ஆமா, அவரை தான் நம்ம எல்லாம் யூடியூப்ல பிடிச்சு போட்டுக்கிட்டு இருக்காரு. யூடியூப் சரி இருக்கட்டும், எதையோ ஒரு இது. அன்னவரும் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி? அள்ளி போல கிளை கிளைத்து அருகம் போல் வேறு ஒன்றி அகிலண்ட கொடி பிரம்மாண்ட நாயகி இந்த மகாசக்தி காளியம்ம சன்னதி கோபுரம் எவ்வாறாக வளர்ந்து வருகிறதோ அது போல அத்தனை நல்ல உள்ளங்களும் ஓங்கி வளர வேண்டும். நீ வந்திருக்கிறிய ஆமா, இப்படி வளவளன்னு வளவள கொழு கொழுன்னு செல்லு செல்லுன்னு நீ ஏன் கூட்டியா? நீ எங்க இல்ல பேசுற மாதிரி பேச அப்படி லவ்க்குன்னு விடுறியே. யாரு விட்டு பாப்பா நீ எதுக்கு வந்த? உன்னுடைய பேர் என்ன சொல்ல வேண்டாமா? ஊருது
இல்ல என்ன ஊரு ஊரு எது? உன்னுடைய ஊரு எது எது? அதைத்தானே கேட்கணும். அப்ப பேர் எது? இல்ல பார்த்தா பையன் பொசுக்கு தான் இருக்கான். பார்த்தா லவ்க்குன்னு வேலை விட்டுற மாட்டேங்குது. இன்னைக்கு தானே பாத்துருக்குற. ஆமா, இன்னும் கொஞ்சம் பாரு. சரி, என்னோட ஊரு என்ன? பாரு பேர் என்ன? பாரு வீடிய மாங்கா சாப்பிட்டுருவேன். அப்படியா? சரி இருக்கட்டும், சொல்லிடலாமா? எங்கள் நண்பர்கள் மாதர் மச்சர் பரவாயில்ல. அவரு வந்து இன்னியாண்ட அவர் படத்தை மட்டும் எதுக்கு வாங்கினா? இல்ல சடை குளிக்க ஆயிரந்தாதி மேர்கள் என்னுடைய பேரோ பெருந்துருவாள். பெருந்துருவாள்? ஆமா. அம்மப்பா அண்ணா, அப்படி உன்னுடைய பேர் பெருந்துருவாளாக பெருந்துருவாளை திட்டாலும் விஷயத்துக்கு வந்துருவோம். உன் பேர் பெருந்துருவாளாக நீ இருந்தாலும் உன்னையும் பெற்றார்களே உங்க தாய் சந்தா. அப்படியா? என்னையும் 10 மாதம் 300 நாள் பெற்றோர் தாயார் தந்தையார் சொல்ல வேண்டுமா? சொல்லுடு. இல்ல ஒரு தாயினோட அங்கத்தில் நான் பிறந்தேனா? இல்ல வேற ஏதாவது உன்ன மாதிரி நான் ரூபத்துல எதுவும் வந்தனா? இல்ல ஏதாவது மாட்டுக்கு செலவச்சு போடுற அதுதான் உன்ன மாதிரி நீ கேட்டேன். அந்த மாதிரி தான் ஊசி போட்டு
கண்ண தாயி எப்படி தெரியுமா? எப்படி? மருகரிசி மகாமுனிவர் ஏகத்திலே நான் பிறந்தேன். வருத்தரிசி காது கேட்குமா கேட்காதா? நல்லா இந்த பக்கம் இந்த பக்கம் காது கேட்காது, இந்த பக்கம் காது சீக்காது. எப்படி இப்ப சொல்லு. இந்த காது கேட்காது, கேட்காது, இந்த காது சீக்காது. அப்புறம் அண்ணா எப்படி தெரியுமா? மருகரிசி மகாமுனிவர் ஏகத்திலே நான் பிறந்தேன். வருத்தரிசியானவர். ஆமா, நான் மட்டுமா பிறந்தேன்? என்னோட உடன் பிறந்தது என்னுடைய தங்கையாளாகி சுபத்திரியும் பிறந்தார். உன் பேரு பான்மதி. மதி பெருந்துருவா. பெருந்துருவா. என்னுடைய தங்கையாளாகி சுபத்திர. அவதான் சுவத்தை காட்டுறா. சுபத்ரா இல்ல, போனா போது வயசுல பெரிய மனசன் நினைக்கிறேன். கண்ணா தங்க ராமலிங்கம். யாரு? நானும் பெரிய மனுஷன். அப்புறம் உன்கிட்ட சர்டிபிகேட் காட்டினா நான் பெரிய மனுஷன்னு உடனே அப்புறம் சில்லறைடி நானு பார்த்தா தெரியும். அசையாத கட்டையே அண்ணா அப்படி மருகரிசி மகாமுனிவர் ஏகத்திலே பிறந்தாலாம். உன்ன மாதிரி 40-50 செட்டு பார்த்த கட்டது யாரு? நீயா? இருக்கட்டும் இருக்கட்டும், பரவாயில்ல. இதெல்லாம் சேவர்னு கட்ட இருக்கட்டும்னா சேவன்றா நீ. ஏய் கேளுடா, கோசக்காரியை கடைக்காரியை துரத்திட்டு ஓடி சீவரிச்சு யாரு கவலைடா? இல்ல அதனால அவன்ல சொல்லிட்டு இருக்கிறான். சரி விளைஞ்சி சேவர்னு. மருகரிசி மகாமுனிவர் ஏகத்திலே என்னுடைய தங்கையாளாகிய சுபத்திரியும் மருத்துவாச்சர் என்னும் சொல்லக்கூடிய பர்கரிசி அவருடைய யாகத்தில் நீங்களும் உங்களுடைய தங்கையும் இருவரும் பிறந்தார். சரி, அதாவது என்னுடைய தங்கத்தையும் நானும் பிறந்து அதாவது என்னை எடுத்து வார்வம் செய்து யாரு தெரியுமா? யாரு? என்னை எடுத்து வார்வம் செய்து செய்தது யாரு? யாரு தெரியுமா? யாரு? பலராமர். பலராமர். ஆமா, என்னுடைய தங்கையாளாகி சுபத்திரியை எடுத்து குழந்தையா இருந்த வளர்த்தி வார்வம் செய்து ஆதிமாய கண்ணன். ஓஹோ, மருத்துவாச்சர் என்பவர் ஒரு காட்டிலே வாழக்கூடிய ரிஷி, முனிவர். அவர் 2 பெண் குழந்தையை வைத்து வளர்த்த முடியாது என்று சொல்லி வளர்த்த முடியாது கொடுத்து விட்டார். உண்மைதான். ஆகட்டும். அப்படி வளர்த்தி வார்வம் செய்து 16 பருவமங்கையா ஆன பிறகு என்னை எந்த நாட்டு மன்னனுக்கு என்ன மாலை இட்டார் தெரியுமாடி? மாலையிட்ட மணவாளன் யாராயா? மாலையிட்ட மணவாளன் யாரு? ஏனா கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா உன்னோட நான் சொல்றேன். யாரு? ஐயோ கண்ணா, உன்னை யாரு மேல போட்டாங்க? மேல போட்டதுன்னா யாருக்குன்னா உனக்கு மேல தாலி போட்டது? ஓஹோ, அதாவது தாலி போட்ட மன்னவர் யாரு? அப்புறம் சரி, இன்னொரு வார்த்தை கேட்டல, நடுவால போட்டது யாரு நீ கேட்டி? அது என்ன? கீழே போட்டது யாருக்குன்னு? அது என்னடா? அதாவது மெட்டி போட்டுருக்காங்கல்ல. ஓஹோ, அதாவது கல்யாணம் பண்ணம் போது காலுக்கு மெட்டி போடுவது போட்டது யார்? இதுதானே கேட்கறேன். இது 2 வார்த்தை பேசுனேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரி, அதாவது இங்க நடுவால போட்டதுன்னு சொன்னில்ல, அது என்ன? நடுவால போட தெரியாது? என்னடா? அட அதுதான். என்ன? அதுதான். என்ன? அதேதான். என்னடா? அட அதுதான் தெரியாதா? என்ன? இல்ல என்னதான் சொல்ல. சரி என்னடா? என்ன? அட நடுவார போட தெரியாது. யாரு போட்டாங்கன்னா மேல தாலி போட்டது சொல்ற தாலி போட்டது யார்? மெட்டி போட்டது யாருன்னு உன்னதான் நடுவார போட்டது கோமலையில போட்ட நடு சொல்றல. என்னெல்லாம் யாரெல்லாம் போடல கூலிய போட்டு கடைசி வரைக்கும் நடுவார போட்டது சொல்லல தானே? சொல்லல. நான் சொல்லட்டுமா? சொல்லணும். இல்ல வேண்டாம். சரி அண்ணா, அப்படி இருந்துட்டாலும் தக்க தரமா 16 மங்கையா ஆன பிறகு உடனே என்ன எந்த நாட்டு மண்ணை என் மாலையிட்டான்?
தெரியுமா? நீ சொன்னா நான் என்ன உங்களுக்கு கண்ணே நீ ஒண்ணுனா சொல்ல சென்டர்ல விட்டு நாலாவது என் வீட்டு பக்கம் வந்திருந்தா உனக்கு தெரியும். வரலையே இல்லையே. இல்ல சொல்லட்டா? டைமண்ட் ரம்மு அண்ணனே கோமலி அண்ணா. அம்மா தங்கச்சி அண்ணா ஆ, என் மாலையிட்ட மன்னவரி பேரு எப்படி அண்ணா என் வாயால சொல்வேன்? ஒட்டிக்காரங்கிட்ட சொல்லு கொச்சில சொல்லுவோம். ஏய், அதாவது எப்படி தெரியுமா? மாலையிட்டு மன்னவரி பேரு வாய் விட்டு சொன்னா ஒரு மனிதனுக்கு இருப்பதோ 100 ஆயுசு. ஆமா 100 ஆயுசுல உன்னுடைய வீட்டுக்காரி உன்னை எப்படி கூப்பிடும்? ஏண்டா காமாலையா எங்கடா போனேன்னு தான் கேட்போம். எங்கடா போனோன்னு கேட்போம். அதாவது மாலையிட்டு மன்னவர் பேரு வாய் விட்டு சொன்னா 100 ஆயுள் அதாவது 100 ஆயுசுல ஒரு ஆயுள் பலன் குறையும் சொல்லுவார்கள் பெரியவர்கள். ஓஹோ, கட்டிய கணவனை பேர் சொல்லி அழைத்தால் ஒரு ஆண்டு ஆயுள் குறையும். ஆயுள் குறையும். போயிட்டு போறான். இந்த நமக்கு மத்தளக்காரங்க குளக்காரங்க. ஏய், 1000 தான் இருந்தாலும் என்னுடைய மாலையிட்ட மன்னவர். எத்தனை நாளைக்கு தான் ஒரு சோறு எடுத்துக்கிட்டு இருக்கிறது? நான் ஒரு அதாவது ஒன்ன மாதிரி நான் இல்ல, நான் ஒரு மகா நாட்டுக்கே ஒரு ராணி. காலையில எங்க வீட்டுல சோறு தின்னேன். ஆமா, இப்ப சாயந்தரம் ஹோட்டல்ல வந்து புஷ்கத்திங்களா? மதியானம் சாப்பிடுறதில்ல. அங்க போ. சரி அண்ணா, அதாவது மாலையிட்டு மன்னவர் பேரு வாய் விட்டு சொல்லலனாலும் அதாவது உனக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதாவது அதுல இன்னொரு கருத்து இருக்கு. எப்படி? இப்ப இன்னாருடைய மனைவி என்று சொன்னால்தான் இன்னாருடைய மனைவி போகுது அப்படின்னு சொல்லி நீ வந்து இந்த ஊர் பொண்ணு கிடையாது, உன்னை தூரமா இருந்து கட்டிட்டு வர்றாங்க. புதுசா இருக்கிற ஊர்ல 2 பேரும் கேக்குறாங்க, ஆமா நீ புதுசா இருக்கிறியா, யார் வீட்டுக்கு உரம்படியா வந்திருக்கிற, யாரு கட்டியா கல்யாணம் பண்ணி இருக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அப்ப கேட்கும் போது என் பழனிசாமி பொண்டாட்டி, ராமசாமி பொண்டாட்டி, குப்புசாமி பொண்டாட்டி அப்படின்னு சொன்னா தானே போகுது பாரு குப்புசாமி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியும் இல்லைன்னா கண்டவன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. பேர் தெரியலன்னா வேற என்னன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி தெரியுமா? அஷ்டாபுரத்தை ஆண்டவரைக்கூடிய ஆண்டவரைக்கூடிய ஆண்டு வரக்கூடிய ஆமா கொடியோ அரவக்கொடி, முடியோ வணங்காமுடி. கொடியெல்லாம் போச்சு. கொடி கிழிக்கும். முடியோ அரவக்கொடி, கொடியோ அரவக்கொடி. பெண்களை துரோகம் படுத்த இது தோல் திரியாகம் அம்மா. துரியோதன மாமன்னன் தாண்டா என்ன மாலை இட்டாரி.
துரியோதன மாமன்னன் தான் என்ன மலை விட்டார். துரியோதன மகாராஜன். ஆமா. ஐயோ ஆயா உன்னை பார்த்த உடனே நான் வந்ததை மறந்து விட்டுட்டேன். ஏய் மறந்துல விட்டு என்ன இருக்கு உத்தரோட இருக்க மாட்டேன். மறந்துட்டேன். மறந்துட்டேன். என்ன மறந்துட்டேன்? உன் வீட்டுக்காரன் துரியோதன மன்னன். ஐயோ உன் புருஷன் துரியோதன மன்னன். என்னடா ஆச்சு? உன் புருஷன் துரியோதன மன்னன். என்ன ஆச்சு? ஐயோ உன் புருஷன் துரியோதன மன்னன். கூட்டிட்டு வர சொன்னாரு. கூட்டிட்டு வர சொன்னாரா? என்ன வீட்டுல ஓடு ஓடு போச்சுன்னு சொன்னேன். இல்ல நீ சொன்னதை பார்த்த உடனே நான் பதற அடிச்சு ஓடி வந்துட்டீங்கன்னா போய் பார்க்கலாமா? நீர் போட்டு வந்தியா? இல்ல என்னதான் இருந்தாலும் ஏதாவது என் புருஷனுக்கு ஆபத்து ஏதாவது வந்துட்டா அப்படின்னா நேரம் அடுக்கிறதுன்னு ஒப்பாரி வச்சு இல்ல அதாவது அதைத்தானா நான் கேட்டேன். என் கணவர் வந்து விட்டாரா? கூட்டிட்டு வர சொன்னாரு. போய் பார்க்கலாமா? ஓடு ஓடு ஓடு.